இந்த தடவை இந்த வீட்டுக்கு அந்த நாகராணி மட்டும் இல்ல, மொத்த நாகலோகமும் சேர்ந்து வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நாகராணிக்கு தன்னோட இடம் என்னன்னு காட்டுறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன். நீங்க 2 பேரும் பொண்ணு மாப்பிள்ள மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு மணமேடையில வந்து உட்காருவீங்க. சுமங்கலிங்க அமிர்தாவோட கையில வளையல் மாட்டி விடுவாங்க. சித்திகளை சம்பாதிச்சிருக்கிற இந்த பைரவனோட கண்கள் நாகமணி இருக்கிற இடத்த இப்ப கண்டுபிடிச்சிருச்சு. இனிமே வெற்றிங்கிறது என் பாதத்துக்கு அடியில வந்து விழற வரைக்கும், நாகமணி என் கையில கிடைக்கிற வரைக்கும் என்னோட பாதங்கள் போய்கிட்டே இருக்கும். இல்லனா நான் என்னமோ கல்யாணம் பண்ற மாதிரி ஏதோ ரெசார்ட்டோ இல்ல ஹோட்டலோ புக் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். இல்லங்க அமிர்தா? பண்ணலாமே. என்ன நம்ம அர்ஜுன் சார் ஃபுல் ஃபிளாஷ்பேக்ல போற மாதிரி தெரியுது. மத்த இடம்லாம் எதுக்குடா, தேவலோகத்துக்கே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், கவலைப்படாத. போதும் போதும், விளையாட்டெல்லாம் போதும். இத பாருங்க, இந்த பூஜையை உங்க இஷ்டத்துக்கு கண்ட இடத்துல பண்ண முடியாது. நாம எந்த இடத்துல வாழறோமோ அந்த இடத்துல தான் பண்ணணும். ஏன்பா விஷ்ணு, ஹேமா, இதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல அத்தை. இந்த காலத்து பசங்க இல்லையா, அதான் ஏதோ தெரியாம ஆசைப்படுறாங்க. ஆசைப்படுறது தப்பு இல்லம்மா. ஸ்ரத்த, நம்பிக்கை, சம்பிரதாயம் போது குடும்ப வழக்கப்படிதானே அதெல்லாம் பண்ணணும். பந்தக்கால் பூஜை நம்ம வீட்ல தான் செய்யணும். அம்மா, அதெல்லாம் சரி, பந்தக்கால எங்க பிரதிஷ்டை பண்ணணும்? அப்பா, சிவலிங்கம் வச்சிருந்தோம்ல, அங்கேயே வச்சு பூஜை பண்ண எப்படி இருக்கும்? அது சாதாரணமா நம்ம பூஜை அறைக்கு முன்னாடி வச்சுதான் பண்ணுவோம். இல்ல, சாஸ்திரிகள் வீட்டுக்கு வரட்டும், அவரை கேட்டுட்டு முடிவு பண்ணலாம். நாம ஒரு இடத்துல ரெடி பண்ணிட்டு அப்புறம் அது வேண்டான்னு சொன்னா தேவையில்லாம 2 வேலை தானே. முதல்ல என்ன சாஸ்திரம் தானே அத்தை பண்ணணும்? ஆமா ஹேமா, 5 சுமங்கலிகளை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். தலைக்கு எண்ணெய் வச்ச உடனே நலங்கு வச்சு குளிப்பாட்டணும். கையோட பால் குளியலும் செஞ்சாகணும். இத பாருமா சித்ரா, இது எல்லாமே உன்னோட பொறுப்பு தான், புரியுதா? ஹேமா, அமிர்தாவோட பிறந்த வீட்டுக்கும் செய்தி சொல்லி அனுப்பிட்டியா? ஆமா அத்தை, நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க எல்லாரும் ஏதோ 6 மாசத்துக்கு தீர்த்த யாத்திரை போயிருக்காங்களாம். ஏதோ வேண்டுதல்னு சொன்னாங்க. அப்படியா? நல்ல விஷயம்தான். நம்ம குழந்தைகளுக்கும் சேர்ந்து வேண்டிட்டு வருவாங்க. சரி, அவங்க வந்தப்புறம் நம்ம எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரணும். சித்ரா, இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க காத்துக்கிட்டு இருக்கிறது அந்த பைரவ பாபாக்காக தானே எனக்கு நல்லா தெரியும். அப்படின்னா குருஜி சொன்ன அந்த துஷ்டர்கள் இவர்தான் போல இருக்கு. ஒருவேளை இது மட்டும் உண்மையா இருந்துச்சு
நிச்சயமா சேஷா இவங்களை உயிரோடு விட மாட்டான். அவ கண்டிப்பா உங்க எல்லாரையும் பின்தொடர்ந்து வந்து உங்களோட எல்லா முயற்சிகளையும் தோல்வி அடைய செய்வான். இந்த வீட்டில் இருக்கிற இன்னொருத்தர் பலியாகியே தீரணும். ஒரே ஒரு வார்த்தை நான் வேண்டான்னு சொல்லி பாருங்க, நஷ்டம் உங்களுக்கு தான், எனக்கு இல்லை. என்ன வேண்டான்னு சொன்ன உடனே என்னை அப்படியே அள்ளிட்டு போறதுக்கு 100 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? வைரம் ஒண்ணே ஒன்று இருந்தாலும் அதை திருடுறதுக்காக 1000 திருடங்க சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் தங்கத்துல இருக்கிற வைரம், அதுவும் 24 கேரட் கோல்டு. என்ன நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அப்புறம் யாராவது திட்டம் போட்டு என்னை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுல எந்த பிரச்சனமும் இல்லை. நான் அப்போ அமிர்தா கிட்ட நீ வீட்லயே ஏறி எதிரிங்களை நான் பின்தொடர்ந்து போறேன்னு சொன்னேன். ஆனா அதுக்கு பதிலா அமிர்தாவை வெளியே அனுப்பி அவ இடத்துல நான் வீட்லயே இருந்துட்டா என்ன நடக்கும்? அமிர்தா இடத்துல இருக்கிற எனக்கு அர்ஜுன் பக்கத்துல மனமேடையில உட்கார்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். அமிர்தாவுக்கு நடக்கக்கூடிய எல்லா சாஸ்திரங்களும் எனக்கு நடக்கும். அமிர்தா செய்யக்கூடிய எல்லா பூஜைகளையும் நான் செய்ய முடியும். அங்க வெளியில அமிர்தா எதிரிகளை பின்தொடர்ந்து அவங்கள வேட்டையாடும் போது நான் இங்க அர்ஜுன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நாள் பூரா அர்ஜுன் என் பக்கத்திலேயே இருப்பார். நான் நினைச்சதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்த்தாலே உடம்பெல்லாம் சிலிர்க்குது. இதெல்லாம் நிஜமாவே நடக்குமா இல்ல கற்பனையிலேயே முடிஞ்சிடுமா? எந்த நேரத்துல அமிர்தா அங்க இருக்கிறது சரியா இல்ல நான் இருக்கணுமா? ஜெய் மகாகாளி. வாங்க பாபா வாங்க. என்ன குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏதோ விவாதிக்கிற மாதிரி இருக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாபா. வீட்ல பந்தக்கால் பூஜைய விசேஷமா பண்ணலாம்னு நினைக்கிறோம். நானே உங்ககிட்ட வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க தான் முன்ன நின்னு பந்தக்காலுக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணி பூஜையை நடத்தி கொடுக்கணும். முடியாது தாயே. நாளைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வெளியே போக வேண்டியிருக்கு. இவன் சொல்ற முக்கியமான வேலை ஒருவேளை நாகமணியா இருக்குமோ? ச்சே, நாங்க முன்னாடியே இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் போல இருக்கு. அத்தை, இப்ப நம்ம என்ன பண்றது? பாபா இல்லாம யாரு முன்னாடி நின்னு பூஜையை நடத்துவாங்க? அது சரி, விசேஷ பூஜைன்னு சொன்னீங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தாராளமா. நாளைக்கு செய்ய போற பூஜையோட பேரு பந்தக்கால் பூஜைன்னு சொல்லுவாங்க. இது தம்பதிகளுக்காக விசேஷமா செய்யக்கூடிய பூஜை. இந்த பூஜைய இந்த வீட்ல தலைமுறையா செஞ்சுட்டு வராங்க. நம்ம அர்ஜுன் அமிர்தா வாழ்க்கையில எந்தவித கஷ்டமும் வரக்கூடாதுன்னு இந்த பூஜை செய்யலான்னு இருக்கோம். இதுக்கு உங்க ஆசீர்வாதம் நிச்சயமா வேணும் பாபா. உங்க கையால பந்தக்காலுக்கு பிராண பிரதிஷ்டை செஞ்சு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். ஆனா பாபா, கவலைப்படாதீங்கம்மா. நான் இல்லைன்னா என்ன, சாட்சாத் மகாதேவனை நானே அந்த பந்தக்கால்ல பிரதிஷ்டாபனம் பண்ணி தர்றேன். நான் இல்லைன்னாலும் பூஜை எந்த தடையும் இல்லாம என் ஆசீர்வாதத்தோட அந்த மகாதேவனோட முன்னிலையில நடக்கும். ஜெய் மகாகாளி. நாகேந்திரஹாயாய த்ரிலோச்சனாய
இத பாருங்க தாயி, இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண சிவலிங்கம் இல்ல. சாட்சாத் அந்த பரமேஸ்வரனுடைய தெய்வீக சுரூபம் இது. நாளைக்கு நீங்க நடத்த போற அந்த பூஜையில இத அந்த பந்தக்கால்ல வச்சீங்கன்னா சாட்சாத் மகாதேவனே அந்த பந்தக்கால்ல ஐக்கியமாக்கி தம்பதிகளை ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்கும். வாங்கிக்கங்க. இந்த பரமேஸ்வரனுடைய முன்னிலையில பூஜை எந்த தடங்களும் இல்லாம நடக்கட்டும். பாத்தீங்களா பாட்டி, பாபா எப்பவுமே நம்ம குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாருன்றதை மறுபடியும் நிரூபிச்சிட்டாரு. அமிர்தா, அர்ஜுன், நீங்க 2 பேரும் ரொம்பவே புண்ணியம் பண்ணிருக்கீங்க. விஷ்ணு, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேச வேண்டி இருக்கு. என் கூட வா. நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருங்க, இப்ப வந்துடுறேன். நான் நினைக்கிற மாதிரி செய்யறது தான் சரி. நாளைக்கு நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அப்படி செய்யறது தான் எனக்கு சந்தோஷம். அதுவும் இல்லாம நான் ஒன்னும் தேவையில்லாம அமிர்தாவை ஆபத்துல தள்ளி விடலையே. என்கிட்ட இருக்கிற எல்லா சக்தியும் அமிர்தா கிட்டயும் இருக்கு. எதிரிகளை எதிர்த்து நிக்கக்கூடிய தைரியம் அவகிட்ட இருக்கு. அவ இடத்துல வீட்டுல நான் இருந்தா அது அவளுக்கு செய்யற உதவி தானே. நாகமணி அடையறதுக்காக 2 பேர்ல யாரு போனாலும் தப்பு இல்லை. அநியாயம் நடந்தது அமிர்தாவுக்கு தான். என்ன இருந்தாலும் நான் அவளுக்கு உதவி செய்யறதுக்காக தானே வந்திருக்கேன். அவ எதிரிகளை பின்தொடர்ந்து போறதுதான் சரி. அவளோட எதிரிகளை அவளே போய் வேட்டையாடட்டும். அவ வெளியே போகும்போது இந்த வீட்டுக்குள்ள நான் இருப்பேன். அர்ஜுனுக்கு ஜோடியா நான் தான் உட்காருவேன். அவரோட சேர்ந்து எல்லா பூஜைகளையும் செய்வேன். என்ன சாஸ்திரங்கள் இருந்தாலும் அது என் கூடவே பண்ணட்டும். பாலும் மஞ்சள் தண்ணியும் என் மேலேயே விழட்டும். சொல்லுங்க பாபா, ஏதாவது செய்தி தெரிஞ்சுதா? இவங்க 3 பேரும் உள்ள ரகசியமா என்ன பேசுறாங்க? இவங்களோட நடவடிக்கை எனக்கு சந்தேகத்தை கொடுக்குது. கிடைச்சிருக்கு விஷ்ணு. பாபா, என்ன செய்தி கிடைச்சது சொல்லுங்க பாபா. பொறுமையா இருப்பா கர்ணா. அத பத்தி பேசுறதுக்காகத்தானே நான் இங்க வந்திருக்கேன். இத்தனை நாளா எதுக்காக நம்ம ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தோமோ அந்த காத்திருப்புக்கு இன்னைக்கு பலன் கிடைச்சிருக்கு. நாகமணி எங்க இருக்குங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. ஆமா, அது மட்டும் இல்ல, நாகமணியை யார் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்கிற தகவலும் எனக்கு கிடைச்சிருச்சு. நாளைக்கு காலையில நம்ம நாகமணி இருக்கிற இடத்தை தேடி போறோம். பாபா, ரொம்ப நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க. அது எந்த இடம்? நாளைக்கு எத்தனை மணிக்கு நம்ம கிளம்பணும்? நாம இங்கிருந்து கிளம்பும் போது அந்த இடத்தை பத்தி உனக்கே தெரியும். நாளைக்கு சரியா 12 மணிக்கு நம்ம இங்கிருந்து கிளம்புறோம். பட் பாபா,
காலையில பந்தக்கால் பூஜை இருக்கு. பூஜையை விட்டுட்டு போறது கஷ்டமா இருக்குமே. ஆமாம் பாபா, பூஜையை வச்சுக்கிட்டு வெளியில போனோம்னா எல்லாருக்கும் சந்தேகம் வரலாம் இல்லையா? இது எதுவும் எனக்கு புரியாதுன்னு நினைச்சீங்களா? எல்லாத்துக்கும் முன்னேற்பாடு செஞ்சுட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். அதாவது நாளைக்கு நீங்க 2 பேரும் பூஜை நடக்கிற நேரத்துல இங்க இல்லைன்னா பிரச்சனை ஆயிடுங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் பூஜை நடக்கும்போது யாருக்கும் எந்தவித சந்தேகமும் வராத மாதிரி நீங்க 2 பேரும் இங்கேயும் இருப்பீங்க, அதே நேரம் என் கூடவும் இருப்பீங்க. அப்படி ஒரு ஏற்பாட்டை நான் செஞ்சிருக்கேன். ஆனா பாபா, நாங்க அங்க இங்கன்னு 2 இடத்துலயும் ஒரே நேரத்துல எப்படி இருக்க முடியும்னு புரியலையே. எல்லாம் ஒரு மாதிரி புதிராவே இருக்கு. எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. முடியும்னு நினைச்சா எல்லாமே முடியும் கர்ணா. 2 பேரும் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, என் மேல நம்பிக்கை வைங்க. எல்லா ஏற்பாடுகளையும் நான் பார்த்துக்கிறேன். மொத்தத்துல நாகமணி நம்ம கைக்கு வந்து சேர்றத அந்த மகாதேவனே வந்தாலும் தடுக்க முடியாது. காலையில பார்க்கலாம். ஜெய் மகா காளி. சேஷா, 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 சேஷா. அமிர்தா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு கவலையிலையும் பயத்திலையும் என்ன கூப்பிட்ட? பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல சேஷா, ஆனா மனசுக்குள்ள ஆத்திரம் இருக்கு. நம்ம எதிரிகளை இப்பவே இந்த நிமிஷமே கொத்தி சாகடிக்கணும்னு ஆத்திரத்தோட இருக்கேன். என்னுடைய ரத்தம் கொதிக்குது. என்ன ஆச்சு உனக்கு? எதிரிகளை பத்தி புதுசா ஏதோ தகவல் கிடைச்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அந்த 3 பேரும் நாளைக்கே நாகமணியை திருட போறாங்க. அந்த 3 பேரும்னா நாகமணி எங்க இருக்குங்கிற விஷயம் எதிரிகளுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சுங்கிறியா? ஆமா சேஷா, நாகமணி எங்க இருக்குங்கிற விஷயம் இப்போ அந்த பைரவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த 3 பேரும் நாளைக்கே நாகமணி இருக்கிற இடத்துக்கு போறாங்க. ஓஹோ, அப்படியா விஷயம்? நடக்கட்டும் நடக்கட்டும். எதிரிகள் 1 அடி முன்னாடி எடுத்து வச்சாங்கன்னா நாம 100 அடி முன்னாடி எடுத்து வைக்கணும். அவங்கள பின்தள்ளுற வித்தை நமக்கு நல்லா தெரியும். நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் அமிர்தா. இந்த முறை வெற்றி நமக்கு தான். ஆமா சேஷா, எனக்கு சக்திகளை பத்தியும் சாமர்த்தியத்தை பத்தியும் முழு நம்பிக்கை இருக்கு. நீ எதிரிகளை தாக்க ஆரம்பிச்சிட்டா நிச்சயமா வெற்றி நமக்கு தான். தப்பி தவறி நான் தோத்து போனாலும் நீ தோத்து போக மாட்ட சேஷா. ஏன்னா என்னை விட நீதான் அவங்களுக்கு சமமா நிக்க கூடியவ. நாகமணி அடையக்கூடிய நம்மளோட யுத்தத்துல கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கும். இத்தனை நாள் நீ எனக்கு துணையா இருந்த மாதிரி எதுக்கு மேலையும் நீ எனக்கு துணையா நிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நாளைக்கு எதிரிங்க போற இடத்துக்கு நீ பின்தொடர்ந்து போவல்ல? நீ அவங்கள பின்தொடர்ந்து போன கண்டிப்பா நாகமணி நம்ம கைக்கு வந்து சேர்ந்துரும். நாளைக்கு நீ அவங்கள பின்தொடர்ந்து போவல்ல? சொல்லு சேஷா.
என் பேரனுக்கும் பேத்திக்கும் நலங்கு சாஸ்திரம் பண்ணுவாங்க. பாலால குளிக்க வைப்பாங்க. நீங்க 2 பேரும் பொண்ணு மாப்பிள்ள மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு மணமேடையில உட்காருவீங்க. சுமங்கலிங்க அமிர்தா கையில வளையல் போட்டு விடுவாங்க. சேஷா, ஏன் மௌனமா இருக்க? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? உன்னதான் கேக்குற சேஷா. நாளைக்கு நிச்சயமா எதிரிகளை பின்தொடர்ந்து போவல்ல? என்ன, நான் போகணுமா?